விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி ரசாயனங்கள் மூலம் தயாரிக்கப்படும் சிலைகளால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் ஆபத்தை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி திருச்சி திருவானைக்காவல் மேலக்கொண்டையம்பேட்டையில் விநாயகர் சிலைகள் தயாரிப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளன. விதவிதமான விநாயகர் சிலைகள் பல வகையான வண்ணங்களில் ஜொலிக்கின்றன. இந்த சிலைகள் அனைத்தும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு ஏற்படுத்தாத வகையில் காகிதக்கூழ், கிழங்கு மாவு கொண்டு தயாரிக்கப்படுவதாக சிலை தயாரிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் பிளாஸ்டா பரிசில் தயார் பண்ணுறதில்ல, பேப்பர் கூழால் தயாரிக்கப்படக்கூடிய விநாயகர் இதனால் விநாயகர் சிலை ஆற்றுல போட்டால் எந்தமான ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு விநாயகர் இங்கே தயார் பண்ணுறோம். சமயபுரம் உள்ளிட்ட சில இடங்களில் ரசாயன மாவு மற்றும் வண்ணங்களால் தயாரிக்கப்படும் விநாயகர் சிலைகளால் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து ஏற்படும் நிலை உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பொழுதே இந்த மக்கும் பொருட்களோடு அவர்கள் கல்வி புகட்ட வேண்டும். அப்படி மக்கும் பொருட்களை கொண்டு தயாரிக்கக்கூடிய ஒரு விநாயகர் சிலை செய்யும் பொழுது இந்த இயற்கை பேரழிவை நிச்சயமாக தவிர்க்க முடியும். அதற்கு சம்பந்தப்பட்ட துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதனிடையே ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகளை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் திடீர் ஆய்வு செய்தனர். அப்போது பிளாஸ்டிக் மற்றும் ரசாயன கலவையில் தயாரிக்கப்பட்ட 200க்கும் மேற்பட்ட சிலைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பிளாஸ்டர் பரிசு மற்றும் ரசாயனம் கலந்த சிலையை தயாரிப்பதாகவும் இதனால் அதை தடை செய்யணுன்ற நோக்கத்திலையும் மற்றும் நீர்நிலைகளை கறக்கும்போது இது மாசுபடும்ன்றதுனால வெவ்வேறு பகுதிகளில் ஆய்வு செஞ்சுக்கிட்டு வரோம். விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு பின் நீர்நிலைகளில் சிலைகள் கரைக்கப்படும். எனவே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் சிலைகள் தயாரிக்கப்பட வேண்டும் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரித்துள்ளது.